ஹாய் ஹலோ வணக்கம். இது நெக்ஸ்ட் 10 அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் 6 ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாளையம் என்ற சொல் குறிப்பது. பாளையம் என்ற சொல் வந்துட்டு ஒரு பகுதி, இராணுவ முகாம், சிற்றரசு இவை அனைத்தும். அடுத்தது, ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை டேஸ் என அழைத்தனர். ஆங்கிலேயர் பாளையக்காரர்களை போலிக்கார் என அழைத்தனர். தமிழ்நாட்டில் 72 பாளையங்கள் இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கும் தமிழ் சொல் பாளையக்காரர். பாளையக்காரர் முறை டேஸ் அரசில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பாளையக்காரர் முறை வாராங்கலை சேர்ந்த காகதிய அரசர் பிரதாபருத்ரன். வாராங்கல் அந்த பகுதியை சேர்ந்த பிரதாபருத்ரனோட ஆட்சி காலத்துல காகதிய அரசுல தான் இந்த பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அடுத்தது, தமிழகத்துல இந்த முறையை அறிமுகம் செய்தது யார் அப்படின்னா 1529 விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர் அமைச்சர் அரியநாதர் அப்படிங்கிறவரோட உதவியோட இந்த பாளையக்காரர் முறையை தமிழ்நாட்டுல அறிமுகம் பண்ணியிருப்பாரு. அடுத்தது, பரம்பரையாக எத்தனை பாளையக்காரர்கள் இருந்திருக்க கூடும்னா 72 பாளையக்காரர்கள். அடுத்ததா, பாளையக்காரர்களோட காவல் காக்கும் கடமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாளையக்காரர்களோட காவல் காக்கும் கடமை படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்படுகிறது. மதுரை நாயக்கர்களால இந்த முறை நிறுவப்பட்டதிலிருந்து 200 ஆண்டுகளுக்கும் மேலாக, அதாவது ஆங்கிலேயர்கள் நம்மளோட நிலப்பகுதியை தங்களோட வசம் கொண்டு வரும் வரை இந்த பாளையக்காரர் முறை நீடித்தது. 200 years above. அடுத்ததா, பாளையங்கள் டேஷ் டேஷ்னு 2 தொகுதிகளா பிரிக்கப்பட்டிருந்தது. என்ன பாளையங்கள் அப்படின்னா கிழக்கு பாளையம் மற்றும் மேற்கு பாளையம். கிழக்கு பாளையத்துல யார் வருவாங்க அப்படின்னா தெலுங்கு பாளையக்காரர்கள். மேற்கு பாளையக்காரர்களை மறவர்கள்னு குறிப்பிடுறோம். அடுத்ததா, சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி ஆகிய இதெல்லாம் எந்த பாளையத்துல வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாமே கிழக்கில் அமைந்த முக்கியமான பாளையங்கள். சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாமே கிழக்கில் அமையப்பெற்ற முக்கியமான பாளையங்கள். அடுத்ததா, ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவன்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் ஆகிய பாளையங்கள் டேஸ் ஆகும். இந்த பாளையங்கள் தான் மேற்கு பாளையங்கள் என அழைக்கப்படுகிறது. இது எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த மாதிரி இருந்த தலைவன் சேத்துலையும் ஊத்துலையும் பட்டு நடுவுல போயிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்காக. மேற்கு பாளையம். அடுத்தது, கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரத்தை எதிர்த்த முதல் பாளையக்காரர் யார் அப்படின்னா பூலித்தேவர். அடுத்தது, கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு டேஸ்ல மாபுஸ்கான் திருநெல்வேலிக்கு போறாரு. மார்ச் 1755. இந்த பீரியட்ல இருந்தா புக்ல கொடுத்துருப்பாங்க. 1755 இருந்து அவர் இறக்கும் பீரியடான 1801 வரைக்கும். அவரோட பர்த் இயர் பாத்தீங்கன்னா 1715 செப்டம்பர் 1.
அடுத்தது நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த 3 பத்தானியா அதிகாரிகளோட பேர் கேட்டிருக்காங்க. இந்த 3 பத்தானியா அதிகாரிகள் யார் அப்படின்னா, மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பு வச்சுட்டு இருந்தாங்க நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்களா. இவங்க வந்துட்டு ஆற்காடு நவாப்பான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவு அளிச்சாங்க. யார் அப்படின்னா, மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக்கு, இவங்க 3 பேருமே பத்தானியா அதிகாரிகள். அடுத்ததா டேஸ் பாளையக்காரர் நீங்களாக பிற மறவர் பாளையங்கள் யாவும் புலித்தேவரை ஆதரித்தன. எந்த பாளையக்காரர் தவிர அப்படின்னா சிவகிரி பாளையக்காரர் மட்டும் வந்துட்டு சிவகிரி பாளையக்காரர் தவிர மீது எல்லாருமே வந்துட்டு மறவர் பாளையங்கள் எல்லாமே புலித்தேவரை ஆதரிச்சது. அடுத்தது களக்காடு போரில் புலித்தேவருக்கு உதவிய மன்னன் வந்துட்டு திருவிதாங்கூர் மன்னர். திருவிதாங்கூர் மன்னர் அனுப்பின அந்த 2000 போர் வீரர்களை வச்சுதான் வந்துட்டு களக்காடு போர்ல வந்துட்டு மாபுஸ்கானோட படைகள் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது கான் சாஹிப் தமது மதமாற்றத்திற்கு முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டார்? மருதநாயகம். அடுத்தது புலித்தேவரோட 3 முக்கிய கோட்டைகள் வந்துட்டு நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். இவை மூன்றும் தான். இவை மூன்றும் வந்துட்டு 1761 மே 16 வந்துட்டு யூசுப் கானோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும் இந்த 3 முக்கிய கோட்டைகளுமே. அடுத்தது புலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் யூசுப் கான் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த ஆண்டு இப்பதான் சொன்னேன் இல்லைங்களா, 1761 மே 16. அடுத்தது யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1764. அதாவது வந்துட்டு இந்த யூசுப் கான் வந்துட்டு நம்ம புலித்தேவரை எதிர்த்து படையெடுத்துட்டு வருவாரு. இவர் வந்துட்டு கம்பெனியின் நிர்வாகத்துக்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினதுனால யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு 1764 அவர் தூக்கிலிடப்படுறாரு. அடுத்தது நெற்கட்டும் சேவலை புலித்தேவர் மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1764. அந்த யூசுப் கானை தூக்கில போட்டோன்னே இவர் வந்து புலித்தேவர் வந்து நெற்கட்டும் சேவலை வந்து திருப்பி கைப்பற்றிடுவாரு 1764. திரும்பவும் 1767 வந்துட்டு கேப்டன் கேம்பல் என்பவர் வந்துட்டு இந்த நெற்கட்டும் சேவலை வந்து பிடிச்சிடுவாரு புலித்தேவர் கிட்ட இருந்து. 1767 ஆண்டு யாரால் புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார்னா கேப்டன் கேம்பல். அடுத்ததான் எதிரியின் கோட்டையில் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்டி வீரன் வந்து தன்னோட கை துண்டிக்கப்பட்டதை கூட வந்துட்டு பெருமையா வந்து குறிப்பிட்டிருப்பாரு. ஒண்டி வீரன் தான் ஆன்சர். ஒண்டிவீரன் வந்து புலித்தேவரோட படைப்பிரிவுகள்ல ஒண்ணுக்கு தலைமையேற்றிருப்பாரு. புலித்தேவரோட இணைந்து போரிட்டு அவர் வந்து கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்தினாரு. செவிவழி செய்தியின்படி ஒரு போர்ல வந்துட்டு அவரோட கை துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால வந்துட்டு புலித்தேவர் ரொம்ப வருந்தினதாகவும் ஆனா வந்து ஒண்டிவீரன் வந்து எதிரியின் கோட்டையில் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்கு தமக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லி கூறினதாகவும் கேட்டுப்போம். யார் அந்த வீரர் அப்படின்னா ஒண்டிவீரன் தான். அடுத்தது ஒண்டிவீரன் யாருடைய படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமையேற்றிருந்தார்? புலித்தேவரோட படைப்பிரிவுகளை ஒன்றனுக்கு தலைமையேற்றிருந்தார். வேலுநாச்சியாரின் ஆண்டு 1730 to 1796. இதுதான் ஒரு கூற்று காரணம். ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசாக வேலுநாச்சியார் பிறந்தார். காரணம் வளரி, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் போர்க்கருவிகளை கையாளுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர் வளர்க்கப்பட்டார். இது வந்து கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். அடுத்ததா வேலுநாச்சியார் டேஸ் மொழிகளில் வல்லமை பெற்றிருந்தார். என்னென்ன மொழிகள் அப்படின்னா உருது, ஆங்கிலம், பிரெஞ்சு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு ஷார்ட்கட்டு, ஒரே ஒரு வேர்டு இஃபு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃபு. The word meaningless தான், but shortcut. E for English, F for French and U for Urdu. இதெல்லாமே வந்துட்டு தமிழ் தவிர உங்களுக்கு தெரிஞ்ச 3 languages.
நெக்ஸ்ட் வேலு நாச்சியார் தன்னோட மகளோடு தப்பிச் சென்று திண்டுக்கல் அருகில் விருப்பாட்சியில வந்துட்டு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 8 இயர்ஸ், 8 ஆண்டுகள் இருந்திருப்பாங்க கோபால நாயக்கரோட பாதுகாப்புல. அடுத்ததா வேலு நாச்சியார் கிழக்கிந்திய கம்பெனியோடு அவருக்கு இருந்த பிணக்குகளை வந்துட்டு டேஸ் மொழியில வந்து இவருக்கு விவரிச்சிருப்பாங்க. யாருக்கு அப்படின்னா ஹைதர் அலி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இருந்த பிணக்குகளை வந்து என்ன லாங்குவேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னா உருது மொழியில. அடுத்ததா ஒரு மேட்ச். மணப்பாறை வந்து லட்சுமி நாயக்கர் 1, திண்டுக்கல் வந்துட்டு கோபால நாயக்கர். இப்பதான் பார்த்தோம் விருப்பாட்சியில கோபால நாயக்கரோட பாதுகாப்புல வந்து 8 ஆண்டுகள் இருந்தாங்க அப்படின்னா தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர். அடுத்தது வேலு நாச்சியாருக்கு வேண்டிய ராணுவ உதவிகளை செய்யும்படி ஹைதர் அலி வந்து யாரிடம் கூறினார் அப்படின்னா அவரோட படைத்தளபதியான திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையது கிட்ட வந்துட்டு அவருக்கு வேண்டிய ராணுவ உதவிகளை வந்து செய்ய சொல்லியிருப்பாரு ஹைதர் அலி. அடுத்ததா வேலு நாச்சியார் வந்து சிவகங்கையை மீண்டும் எந்த ஆண்டு கைப்பற்றிருப்பாங்கன்னா 1772 நடந்த போர்ல வந்துட்டு வேலு நாச்சியார் வந்துட்டு சிவகங்கையை இழப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதுல கொல்லப்படுவார் முத்து வடுகநாதர். திரும்பவும் 8 வருடம் கழித்து 1780 வந்து அதை மீட்டெடுப்பாங்க. 1772 இருந்து 8 வருடம் கழித்து 80 வந்து அதை மீட்டெடுப்பாங்க. குயிலி வந்துட்டு டேஸ் என்ற பெண்கள் படைக்கு தலைமை ஏற்றார் அப்படின்னா உடையாள் அப்படிங்கிற பெண்கள் படைக்கு வந்து தலைமை ஏற்றார். வேலுநாச்சியாரோட நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி அவங்க வந்து நம்பிக்கைக்குரிய தோழி. இவங்க வந்து உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவுக்கு தலைமையேற்று வழி நடத்துறாங்க. இந்த உடையாள் யார் அப்படின்னா குயிலி பற்றி உளவு மறுத்து கொல்லப்பட்ட மேய்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர். அடுத்ததா வீரபாண்டிய கட்டபொம்மனை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராக கருதியவர் யார்? ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் 2 பேரும் தான் வந்துட்டு இவரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அமைதியை விரும்பும் மனம் கொண்டவரா, அவர் ஆக்சுவலி வந்துட்டு அமைதியை விரும்பும் மனம் கொண்டவரா தான் இருந்திருக்காரு. அடுத்ததா வீரபாண்டிய கட்டபொம்மன் எத்தனை பகோடாக்களை கட்ட தவறியதாக ஜாக்சன் எண்ணினார்? வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து 3310 பகோடாக்களை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் வந்து கட்ட தவறியதா ஜாக்சர் குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்ததான் 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஆணை பிறப்பித்தவர் யார் அப்படின்னா ஜாக்சன். 1798 ஆகஸ்ட் 18 வந்து மீட் பண்ண சொல்லியிருப்பாரு. ஆனா வந்துட்டு கட்டபொம்மன் மேற்கொண்ட முயற்சி பலனளிக்காதோடு குற்றாலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்துட்டு ஜாக்சன் அவர் சந்திக்க மறுத்திருப்பாரு. இறுதியா வந்து 1798 1898 ஆகஸ்ட் 18 மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரா? அடுத்த மாசம் செப்டம்பர் 19 தான் அவரை மீட் பண்ணியிருப்பாரு. அடுத்த மாசம் அடுத்த டேட். அடுத்ததா வீரபாண்டிய கட்டபொம்மன் யார் யார் அடங்கிய குழுவின் முன் ஆஜராகும்படி கிழக்கிந்திய கம்பெனி பணித்தது? யார் யார் அப்படின்னா விவிஜே கமிட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் தான். வில்லியம் பிரவுன், வி ஃபார் வில்லியம் பிரவுன், வி ஃபார் வில்லியம் ஓரம், அடுத்து ஜே ஃபார் ஜான் காசா மேஜர். இவங்க 3 பேரோட இதுல தான் வந்துட்டு கட்டபொம்மனை ஆஜராகும்படி பணித்தது கிழக்கிந்திய கம்பெனி. அடுத்ததான் ஜாக்சனை நிரந்தர பணி நீக்கம் செய்துவிட்டு யாரை வந்து புதிய ஆட்சியாளராக வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க? ஜாக்சன் வந்து நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு புதிய ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா எஸ்ஆர் லூசிங்டன். அவர் கட்ட வேண்டிய 3310 பகோடாக்கள்ல வந்துட்டு 1080 பகோடாக்கள் நீங்களாக மீதி பகோடாக்களை வந்து அவர் வந்து செலுத்தியிருப்பார்.
மேஜர் பானர்மேன் வந்து ராமலிங்கர் அப்படிங்கிறவர் வந்து தூது அனுப்பி இவர் தான் வந்துட்டு கட்டபொம்மனோட கோட்டையின் ரகசியங்களை அனைத்தையும் ராமலிங்கர் வந்து சேகரிச்சுட்டு வந்து கொடுத்துட்றாரு. அவரது அறிக்கையை அடிப்படையா வச்சுதான் வந்துட்டு பானர்மேன் வந்து தாக்குதல் உத்திகளை வடிவமைக்கிறாரு. அடுத்ததா சிவசுப்பிரமணியம் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? சிவசுப்பிரமணியம் வந்து நாகலாபுரத்துல தூக்கிலிடப்பட்டிருப்பாரு செப்டம்பர் 13. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நாகம் சிவன் அதை லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்ட இடம் வந்து நாகலாபுரம் செப்டம்பர் 13 டேட்டு. அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்பட்ட இடம் வந்து கேட்டிருக்காங்க. கயத்தாறு அக்டோபர் 16 1799 கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல அக்டோபர் 16ஆம் தேதி வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாரு. அடுத்ததா பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் 2ஆம் பாளையக்காரர் போர் என அழைக்கப்படுவது என்ன அப்படின்னா மருது சகோதரர்களோட கழகம். கட்டபொம்மனை வந்து 1799 தூக்கில போட்டதுக்கு அப்புறம் தூக்கில போட்டு ஒடுக்குனதுக்கு அப்புறம் 1800 மீண்டும் கழகம் வெடித்தது. இதை தான் வந்து பிரிட்டிஷாரோட குறிப்புகள்ல 2ஆம் பாளையக்காரர் போர் என குறிப்பிடப்படுகிறது. இதுல வந்துட்டு சிவகங்கையோட மருது பாண்டியர், திண்டுக்கல் கோபாலவர்மா, கோபால நாயக்கர், மலபாரோட கோபாலவர்மா, மைசூரோட கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி இவங்களோட கூட்டமைப்பால வழி நடத்தப்பட்டுச்சு இந்த மருது சகோதரர்கள் கழகம். அடுத்ததா ஊமைத்துறையும் சிவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி எங்க பதுங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்க வந்து கமுதியில பதுங்கி இருப்பாங்க. பிப்ரவரி 1801 வந்துட்டு சிறையில இருந்து தப்பிப்பாங்க. சிறையில இருந்து தப்பி கமுதி அப்படிங்கிற இடத்துல பதுங்கி இருக்கிறத தெரிஞ்ச சின்ன மருது வந்து அவங்கள வந்துட்டு கூட்டிட்டு தங்களோட தலைமையிடமான சிறுவயலுக்கு கூட்டிட்டு போறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டினே தான். கமுதியில் பதுங்கியிருந்த ஊமைத்துறையும் சிவத்தையும் சின்ன மருது எங்க அழைத்து சென்றார் அப்படின்னா சிறுவயலுக்கு கூட்டிட்டு போறாரு. அது அவங்களோட தலைமையிடம். அடுத்ததான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை யாரால் வெளியிடப்பட்டது? திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வந்து மருது சகோதரர்களால ஜூன் 1801 வெளியிடப்பட்டது. இந்த பேரறிக்கை தான் வந்துட்டு திருச்சியில அமையப்பெற்ற நவாபோட கோட்டையின் முன்சுவரிலும் ஸ்ரீரங்க கோயிலோட சுற்றுச்சுவரிலும் ஒட்டப்பட்டது. அடுத்ததா மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டை. திருப்பத்தூர் கோட்டையில தான் வந்து இவங்க தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. அடுத்ததான் ஊமைத்துறையும் சிவத்தையாவும் டேஸில் தலை துண்டிக்கப்பட்டனர். 1801 நவம்பர் 16 வந்துட்டு பாஞ்சாலங்குறிச்சியில ஊமைத்துறையும் சிவத்தையாவும் தலை துண்டிக்கப்பட்டனர். அடுத்ததா மருது சகோதரர்களோட கழகம் டேஸ் என்று அழைக்கப்பட்டது. மருது சகோதரர்களோட கழகம் வந்து தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்பட்டது. அடுத்ததா தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்டவர் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலையோட இயற்பெயர் தான் வந்துட்டு தீர்த்தகிரி. அடுத்ததா முகமது அலியிடம் வரிப்பணத்தை பறித்து கொண்டு சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இந்த சின்னமலையை வரிப்பணத்தை பிடுங்கிக் கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் என்று கூறியவர் தீர்த்தகிரி என அழைக்கப்பட்ட தீரன் சின்னமலை. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து அவர் வந்து தீர்த்தகிரியிலிருந்து தீரன் சின்னமலை என அழைக்கப்படலானார். அடுத்ததா திவானின் படையும் சின்னமலையோட படையும் மோதிக்கொண்ட ஆற்றங்கரை நொய்யல் ஆற்றங்கரை. இவர் வந்து ஆங்கிலேயர்கிட்ட பிடிபடாமல் இருக்க கொரில்லா போர் முறையை கையாளுறாரு. திப்பு இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு கோட்டையை எழுப்பி தீரன் சின்னமலை வந்து அந்த இடத்தை விட்டு வெளியேறாம ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுறாரு. அந்த இடத்துக்கு பேர் தான் ஓடாநிலை. அப்புறமா வந்துட்டு இவர் என்ன போர் முறையை ஃபாலோ பண்ணார் அப்படின்னா ரொம்ப முக்கியம், கொரில்லா போர் முறையை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அடுத்ததா தீரன் சின்னமலை எங்கு தூக்கிலிடப்பட்டார்? தீரன் சின்னமலை வந்து 1805 ஜூலை 31
சங்ககிரி கோட்டையில தூக்கிலிடப்பட்டிருப்பாரு. 1805 ஜூலை 31. நெக்ஸ்ட் கொஸ்டினே அதான். 1805 ஜூலை 31 தீரன் சின்னமலை வந்து சங்ககிரி கோட்டையின் உச்சியில வந்து தூக்கிலிடப்படுறாரு. அடுத்ததா வேலூர் புரட்சி நடந்த ஆண்டு 1806 ஜூலை 10. 1792 வந்துட்டு கிழக்கிந்திய கம்பெனி திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் வந்துட்டு சேலம், திண்டுக்கல் போன்ற வருவாய் மாவட்டங்களை பெற்றிருக்குது. இந்த மாதிரி நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸ் தான் வந்துட்டு வேலூர் புரட்சிக்கு காரணம். அடுத்ததா வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த புதிய இராணுவ முறையை வெளியிட்டவர் யார்? தலைமை தளபதி சர் ஜான் கிராடக். அடுத்ததா புரட்சிக்காரர்கள் தங்களின் புதிய மன்னராக யாரை பிரகடனம் பண்றாங்க அப்படின்னா பதே ஹைதரை வந்து பிரகடனம் பண்ணி, திப்பு சுல்தானோட மகனான பதே ஹைதரை வந்து பிரகடனம் பண்ணி அவங்களோட மைசூர் சுல்தானோட புலி கொடியை வந்து கோட்டையில ஏற்றிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து புரட்சியை அடக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. புரட்சியை அடக்குனது கர்னல் ஜில்லஸ்பி. கில்லஸ்பி தான் வந்துட்டு வீரர்களின் புரட்சியை வன்மையா ஒடுக்குறாரு. அடுத்ததான் ஜில்லஸ்பிக்கு எத்தனை பகோடாக்கள் வந்து வெகுமதியாக அளிக்கப்பட்டது அப்படின்னா 7000 பகோடாக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், திப்புவின் மகன்களை டேஸுக்கு அனுப்ப உத்தரவிட்டதுன்னா கல்கத்தாக்கு அனுப்ப உத்தரவிட்டது. புரட்சியின் விளைவா வந்துட்டு திப்புவின் மகன்களை வந்துட்டு கல்கத்தாக்கு அனுப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம புரட்சி நடக்க காரணமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்பட்டு இவங்களாமே வில்லியம் பெண்டிங்கு, கர்னல் அக்னியோ, தளபதி ஜான் கிராடக்கு இவங்களெல்லாம் வந்துட்டு பணி நீக்கம் செய்ததோடு அவங்கள வந்து இங்கிலாந்துக்கு திருப்பி அழைத்துக் கொள்ளப்பட்டார்கள். இந்த புதிய இராணுவ விதிமுறைகள் வந்து திரும்பி பெறப்பட்டுச்சு இந்த வேலூர் புரட்சியின் விளைவா. ஓகே, இப்போ வந்து 10th ஹிஸ்டரியில செகண்ட் லெசன்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அடுத்ததா வந்துட்டு அடுத்த லெசன்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். மேலும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.